நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெடிக்கல் ஸ்கேம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறையா மெடிக்கல் ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் நம்மள்கிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படிலாம் மெடிக்கலில் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வெளிநாடு போகிறதுக்கு மெடிக்கல் அவசியமாக என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ரெகுலராக நம்ம வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குற பட்சத்தில் உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது. நல்லபடியாக நீங்கள் வெளிநாடு போக முடியும். இந்த வீடியோவுக்கு கீழேயே பாருங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்கேமில் மாட்டியிருக்காங்க, மெடிக்கல் ஸ்கேமில் அமௌண்ட்டை ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க. இந்த வீடியோக்கு கீழே சொல்லுவாங்க. இந்த கமெண்ட்ஸ்லாம் போய் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, வெளிநாடு போகிறதுக்கு மெடிக்கல் அவசியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, அப்போ ஒரு கம்பெனி உங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களை எடுக்கிறதுக்கு கம்பெனி மோஸ்ட்லி எந்த கம்பெனியும் அதிகமான தொகையை அமௌண்ட்டு வாங்கவே மாட்டாங்க. எந்த கம்பெனியுமே, குறிப்பாக சிங்கப்பூர்லாம் சொல்லணும் அப்படின்னா கம்பெனி அமௌண்ட் வாங்கவே கூடாது. மேற்கொண்டு கம்பெனி தான் ஏஜென்சிக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளை எடுக்கிற பட்சத்தில் அவங்க நிறையா செலவு பண்ணுவாங்க உங்களுக்காக. அப்படிலாம் செலவு பண்ணி எடுக்கிற பட்சத்தில் அங்கே போய்ட்டு உங்களுக்கு மெடிக்கல் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கும் கம்பெனி தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று உங்களால் வேலை பார்க்க முடியலை அப்படின்னா கம்பெனிக்கு நட்டம் தான். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரொம்ப கஷ்டமான ஒர்க்குக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சில பர்மிட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே மெடிக்கல் போட சொல்லுவாங்க. பிசிஎம் பர்மிட்டாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்டுக்கெலாம் இங்கேயே மெடிக்கல் போட சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் மெடிக்கல் போடுறப்ப உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இங்கேயே தெரிஞ்சிடும். அப்படி நீங்கள் மெடிக்கலி அன்ஃபிட்னா உங்களை எடுக்கவே மாட்டாங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மெடிக்கலி நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்துக்குவாங்க. இதுக்காக தான் மெடிக்கல் போட சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ நிறைய டைப் ஆஃப் பாஸ் இருக்குது. ஒவ்வொரு பாஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி. உதாரணத்துக்கு டிஇபிக்கெலாம் மெடிக்கல் போட மாட்டாங்க, இ பாஸுக்கு மெடிக்கல் எடுக்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கா? ஓகே. ஸோ இப்படி இருக்கிறப்ப இதை வச்சு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க. எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம இதில் ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், வித் ப்ரூஃபோட போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் ரெஸ்யூம்லாம் நிறைய இடங்களில் அப்லோட் பண்ணி வைப்பீங்க. ஜாப் ஷீட்டு இந்த மாதிரி என்னென்ன ஜாப் ஆஃபர்ஸ் வெப்சைட் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ணி வைப்பீங்க. இதிலேருந்து இந்த ஏஜென்ட் சைட்லேருந்து இந்த போலி ஏஜென்ட்டுகள்னு வச்சுங்க, ஒரு டீம் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து உங்களோட ஃபோன் நம்பர், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுப்பாங்க. எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜாப் வேகன்சிக்கு கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஜாப் ஆஃபர் இந்த வெப்சைட்டில் போட்டிருந்தீங்க, உங்களுக்கு வேலை இருக்குது, நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ என்ன வேலை, என்ன சம்பளம்னு கேட்டால் அப்போ எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு சரி ஒரு 2 நாளில் உங்களுக்கு நாங்கள் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க, எவ்வளோ சம்பளம்னு கேட்கல, சம்பளம் ரொம்ப ஹையாக சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் நீங்கள் வீட்டுக்கே அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கட்ட வேண்டிய பணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல தான் அவங்களோட ஆசையை அவங்க தூண்டி விடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பணமே கட்ட வேண்டாம், நீங்கள் அங்கே போயிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களை பிடிச்சிக்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களை இது பண்ணிடுவோம், அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவோம், மொத்த அமௌண்ட் இங்கே நீங்கள் கட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்ப என்ன ஆகும், ஆகா சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிடா, நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. இப்போ இந்த மெடிக்கலை பற்றிலாம் அவங்க எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. 2 நாளில் சிங்கப்பூரில் இருந்தே உங்களுக்கு கால் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஒன்று சிங்கப்பூர் நம்பராக இருக்கும், இல்லைனா +6 இவங்களே டூப்ளிகேட்டாக ஒரு நம்பரை அரேஞ்ச் பண்ணி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம், அந்த கம்பெனி நேம் சொல்லி இந்த போஸ்டிங்கான்னு சொல்லி அது சம்மந்தமாக உங்கள்ட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. எல்லாமே அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக நம்பிடுவீங்க. ஸோ எல்லாமே கேட்டதுக்கப்புறம் சிங்கப்பூர்லேருந்தே கால் வந்துருச்சு, அப்போ ஓகே நமக்கு கன்ஃபார்ம் தான் போல் வேலை அப்படின்னா சரி நாங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட்டை சொல்ல மாட்டாங்க. ரிசல்ட்டை நாங்கள் ஏஜென்ட்டை சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இவங்க எல்லாருமே ஒரே குரூப் தான், ஏமாத்துகிற குரூப் தான். ஓகேங்களா? அடுத்தது 1 நாள் 2 நாள் ஆகும். இந்த கால் வந்தோடனே நீங்கள் ஏஜென்ட்டுக்கு ஃபோன் அடிச்சிருவீங்க, இந்த மாதிரி எனக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் என்ன சொன்னாங்கன்னு. திருப்பி உங்களை ஈகராக வெயிட் பண்ண வைப்பாங்க. 1 நாள் 2 நாள் கழிச்சு நீங்கள் அந்த 2 நாளைக்குள்ள 2-3 டைம் உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவீங்க. 2 நாளுக்கு அப்புறமேட்டு உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க சார், உங்களை மெடிக்கல் போட சொல்லியிருக்காங்க, இதுக்கு ஓகே அப்படின்னா மெடிக்கல் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஃபிட் அப்படின்னா உங்களுக்கு உடனே MOMல அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணோன்னா அங்கிட்டு 2-3 டேஸில் உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும். அப்புறமேட்டு ஒரு 1 வீக்கில் நீங்கள் டிக்கெட் போட்டு போக வேண்டியதான், டிக்கெட் மட்டும் நீங்கள் தான் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்புற மாதிரியே உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஓகே சார் எல்லாத்துக்கும் நான் ரெடி தான் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறமேட்டு மெடிக்கல் போடுறது நாங்கள் சொல்கிற இடத்துல தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அட்ரஸை அவங்க அனுப்புவாங்க. அங்கே போனீங்க அப்படின்னா மெடிக்கலுக்கு 7,000 8,000 அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெடிக்கலுக்கு கேட்டுருவாங்க. நீங்கள் போய்ட்டு அங்கே பணத்தை கட்டிட்டு மெடிக்கல் போட்டோன்னே அதிகமான அமௌண்ட் கேட்பாங்க. 6,000லேருந்து 9,000 வரைக்கும் கூட மெடிக்கலுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 9,000க்கு அவங்க போய்ட்டு அங்கே மெடிக்கலில் உங்களை ஜஸ்ட்டு சும்மா பிளட்டை எடுத்துக்குவாங்க, எக்ஸ்ரே ஸ்கேனு அதெல்லாம் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணலைனாலும் இல்லை. அந்த மெடிக்கல் சென்டரே டூப்ளிகேட்டாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரிஜினல் மெடிக்கல் சென்டருக்கே கூட உங்களை அனுப்புவாங்க. அங்கே போய்ட்டு மெடிக்கலும் உங்களுக்கு ப்ராப்பராக போட்டு கொடுப்பாங்க. இப்போ மெடிக்கல் நீங்கள் டேரெக்டாக போகிறீங்க, இப்போ டேரெக்டாக நீங்கள் ஒரு மெடிக்கலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,000
தான் மேக்ஸிமம். 3000 to 4000 தான் ஆகும். அதுக்கு மேலே ஆக வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் அரபு கண்ட்ரியில் 10Kக்கு ஒரு மெடிக்கல் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ரூவலோட 2 கண்ட்ரியோட அப்ரூவலோட எல்லா டெஸ்ட்டுமே டீட்டெயிலாக எடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 10K ஓகேங்களா. ஆனால் அந்த மெடிக்கல்லாம் இவங்க எடுக்க மாட்டாங்க. ஏமாத்துறவங்க இப்படி எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட 9K வாங்கிடுறாங்களா, வாங்கிட்டு சும்மா பிளட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை செக் கூட பண்ண மாட்டாங்க. உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டே உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. நான் ஏஜென்சிக்கு அனுப்பிடுறேன், நீங்கள் கிளம்புங்கன்றுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு ஃபோனே வராது. அப்புறம் நீங்கள் 99 ஃபோன் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா, சார் நீங்கள் மெடிக்கலே ஃபிட் ஆகிட்டீங்க, விசா ப்ராசஸிங் வந்து 90 days ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டுருவாங்க. எத்தனை நாள்? 90 நாள். 90 நாள் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டுருவாங்க. 90 நாள் யாராவது வெயிட் பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்கள். அதை ஃபஸ்ட்டே சொல்லிக்கலாம். 90 நாள் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்ட இருந்து எந்த ரிசல்ட்டும் வராது. இந்த 90 நாளைக்குள்ளார இது மாதிரி அவங்க ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 பேர் இல்லைன்னா 20-30 பேர் கூட அவங்க ஏமாற்றுவாங்க. அப்போ இந்த 90 நாளில் ஏமாற்றி முடிஞ்சோன்னா அந்த நம்பரை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், கடையை மூடிடுவாங்க. திருப்பி ஒரு 5-6 மாதத்துக்கு அவங்க ஆஃப்லைனில் தான் இருப்பாங்க. திருப்பி வந்து 6 மாதம் கழித்து திருப்பி ஆன்லைனில் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்கேம் வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இவங்களாம் நம்பவே வேண்டாம், தயவுசெய்து நம்பாதீங்க. மெடிக்கல் செக்கப் அப்படின்றது லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு ஜாப் வேகன்சிலாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மெடிக்கல் செக்கப் போடுங்க. அப்படி போடுறீங்க அப்படின்னா அதிகபட்சம் 3 to 4K தான் வரும். அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதை விட அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக அவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரிலாம் ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி இது வரைக்கும் எந்த ஏஜென்சியுமே நீங்கள் இந்தியா சிங்கப்பூரில் போயிட்டோ இல்லை வெளிநாடு போயிட்டு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டலாங்கிற மாதிரி எந்த ஏஜென்சியும் சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பாக உங்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்களே ஒழிஞ்சு எதுவுமே பணம் வேணாம், அங்கே போய் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு தான் அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க ஏஜென்சியே மூவ் பண்ணுங்கள். இந்த வடக்கன்ஸ் எல்லாம் நம்பி போக வேண்டாம். அவங்க லைசன்ஸ்டு ஏஜென்சியாகவே இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்து நீங்கள் அவங்கள தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி நீங்கள் ஏதாவது பணம் கட்டினீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. அதனால் அவங்களையும் நம்ப வேண்டாம். மெடிக்கல் ஸ்கேம் பண்ணுறவங்களையும் நம்ப வேண்டாம். மெடிக்கலுக்கு அதிகபட்சம் வந்து 4K தானே ஆகும், ஏன் இவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மெடிக்கல் நாங்கள் எனக்கு வெளிநாட்டுக்கு மெடிக்கல் போடணும் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச இடத்துல இல்லை அப்போலோவில் கூட நான் போட்டுக்கிறேன், நீங்கள் சொல்கிற இடத்துல என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அதிலேருந்து கமிஷன் போகுது, அவங்க அதிலேருந்து ஆட்டையை போட பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஒரு சில பேர் வந்து ஆட்டையை போட்டாலும் உண்மையிலே விசா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பணம் கட்டுறோம், அதிலே ஒரு 1000-2000 அவங்களுக்கு கிடைக்கும், கமிஷன் வச்சு பேசுவாங்க, ஓகேன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனால் இந்த மாதிரி ஏமாத்துறவங்கலாம் மொத்தமாக 9Kயுமே உங்களுக்கு மொத்தமாக போயிடும். ப்ளஸ் வேலையுமே உங்களுக்கு கிடைக்காதுன்றப்ப இதெல்லாம் மிகப்பெரிய ஸ்கேமாக ரெகுலராக போயிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட்கிட்ட நீங்கள் என்னென்ன கேட்கணும், ஏஜென்ட் வந்து நீங்கள் கேட்குறதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும், அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெளிவாக நான் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களால் வந்து உங்களை யாராலையுமே ஏமாற்ற முடியாது, நீங்களும் யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏமாத்துறதுல இது ஒரு டைப்பு தான். இது மாதிரி இன்னும் நிறையா டைப்பில் வந்து ஏமாத்துறாங்க. அதில் வந்து இது ஒரு டைப்பு. தயவுசெய்து இப்படி ஏமாந்துடாதீங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணுமா, எதை பற்றி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.